வணக்கங்க. என் பேர் ஹேமமாலினி. நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஆனையோடபாடின்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு 200 வருஷத்து பாரம்பரிய பலகாரம் தான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறது. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சுருளாப்பம்னு பேர். ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் தான் இது மெயினாக பண்ணுவாங்க. பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இதை. இது யார் சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப நாங்கள் பார்த்ததில்லன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இது பண்ணுறாங்க சுருளாப்பம்னு. அது ஏதோ மைதா வச்சு எக்கு போட்டு அது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினல் பாரம்பரிய சுருளாப்பம் இது தான். இந்த பலகாரம் வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிடணும். ஸோ ஒரு 4-5 ஹவர்ஸ் இருக்கும், 6 ஹவர்ஸ் கூட இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அதனால் அதுக்குள்ளே அதை சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி செய்ய போகிற சுருளாப்பம்ங்கிற பாரம்பரிய பலகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து 800 கிராம்ஸ் பொன்னி பச்சரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசின்னு கேட்கணும் கடையில். தேங்காய் வந்து நல்ல பெரிய தேங்காய் 4 தேங்காய் திருவுனது, ஏலக்காய் 1 ஸ்பூனு, சால்ட் வந்து 2 பிஞ்சு, சுகர் வந்து 450 கிராம்ஸ், ரவை வந்து 200 கிராம்ஸ். அரிசியை மாத்திரம் 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் காலையில் நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ரவையை ஊற போடணும். வறுத்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையும் பரவாயில்ல, வறுக்காமல் இருந்தால் பெட்டர். அதில் தண்ணி நனைகிற அளவு ஊற்றி வச்சுட்டு அரிசியை முதல்ல போட்டுட்டு அப்புறம் ரவையை போடணும். எதனாலன்னா ரவையை முன்னாடி போட்டோம்னா கிரைண்டரில் ஒட்டிடும், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அரிசியை போட்டதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்ல மை போல் 1.5 ஹவர்ஸ் அரைச்சி அதை எடுக்கணும். அது இப்போ கிரைண்டரெல்லாம் சரியாக அரைக்காததால் இப்போ கொஞ்சம் வடிகட்டுறோம். இந்த இதில் வச்சு வடிகட்டுறோம் நாங்கள். வடிகட்டினா கொஞ்சம் ரவை நிற்குது. அப்படி வடிகட்டாமல் ஊற்றினோம்னா வெடித்து போகும். அதனால் இதை வடிகட்டி ஊற்றினா நல்லா வரும். இந்த கடாயில் ஊற்றணும். இதில் ஊற்றுறப்ப என்ன ஆகும்னா நாளே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் ஊற்றினா மாவு நல்லா லிக்யூடாக இருக்கும். இப்போ ஊற்றுறப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லிக்யூட் வச்சுக்கணும்னு காட்டுறேன்னா. வச்சுட்டு 1 செகண்டு தான் அப்படி சுற்றி மூடிட்டு உடனே எடுத்துடணும். அடுத்தது சுற்றுறதுக்குள்ளே அது வெந்துடும். 1 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, இல்லாட்டி அது ஓரமெல்லாம் கிறிஸ்பாக ஆகிடும். அது சாஃப்டாக இருக்கணும் அது. அப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த தேங்காய் பூவை அப்படி பரப்பினா மாதிரி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து நெய் தான் காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு. மீடியம் சைஸு ஃப்ளேம் வச்சுக்கணும். ஹைலியும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோலியும் வைக்கக்கூடாது. தேங்காய் கடாயில் போட்டுட்டு சுகர் போட்டுடணும். சுகர் போட்டதுக்கப்புறம் ஏலக்காய், பொடிச்ச ஏலக்காய் போட்டுக்கணும் 1 ஸ்பூன். அது உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட வேணாலும் போட்டுக்கலாம். சால்ட்டு சும்மா ஒரு பிஞ்சு, டேஸ்ட்டுக்காக அந்த சால்ட்டு போடுறது. போட்டுட்டு இதை உடனே கலரிக்கணும். ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரிடணும். கலரிக்கிட்டே இருக்கணும், அடியில் உட்காராமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடணும், அதாவது மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் அந்த சுகர் கரைஞ்சி வரும், கரைஞ்சி ஜூஸியாக வரும். சக்கரை அப்படி கரைஞ்சி கலர் மாதிரி இப்படி வருது இல்லையா, தண்ணி விட்டால் மாதிரி வருது இல்லை, அந்த டைமில் நிறுத்திடணும். ரொம்பவும் இதுவானா பொறன்னு ஆகிடும் தேங்காய். ரொம்பவும் கிண்டக்கூடாது. இது கரெக்டு பதம். ஆஃப் பண்ணிடலாம். தனியானா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு பற்ற வைக்கணும். இது ஒரு வேஸ்ட்டு துணியில் உள்ளே கொஞ்சம் திக்காக துணி வச்சு இந்த மாதிரி முடி போட்டு கட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு இது தடவணும். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் தடவணும். இது அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது வந்து ஆப்பத்துக்கு நடுவில் மாவு நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா ஃப்ளாட்டாக ஆகிடணும். அப்படிங்க இப்படி ஆகிடும். இப்படி மூடிடணும். இது வேகிறதுக்குள்ளே இதில் தேங்காய் வச்சு இது மாதிரி சுற்றணும். ஸ்வீட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம்.
நான்ஸ்டிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அலுமினிய சட்டி தான் இருக்கணும். அலுமினிய சட்டி, இரும்பு சட்டியில் பழக்கப்பட்டவங்களுக்கு இரும்பு சட்டியில் ஊற்றலாம். இது சுற்றுறது தான் ரொம்ப மெயின். உடனே சுற்றணும், விட்டுட்டோம்னா அப்படியே அடியில் உட்காந்துரும். இப்போ நம்ம செஞ்ச அளவுக்கு 40 சுருளாப்பம் கிட்ட வரும். இது வந்து சூடோட தட்டு போட்டு மூடக்கூடாது. பேப்பரோ இல்லை டிஷ்யூ இல்லை இலை ஏதோ ஒன்று போட்டு மூடிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் பிளேட் போட்டு மூடணும். இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த தஞ்சாவூர் பலகாரம் சுருளாப்பம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்.